எதிர்வரும் 25ஆம் திகதி இரவு சேத்தமிழ் புகழ் ஜீவன், இந்திரஜித், கில்மிஷா, அக்ஷயா கலந்து சிறப்பிக்கும் இசை நிகழ்ச்சி மற்றும் பல்சுவை உணவு விருந்து மிருசுவில் மேங்கோ மென்சனில். வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் வழமை போல இலங்கை மீது பார்வையை திருப்பலாம். சதுரங்க ஆடுகளம் ஒன்றில் ஆட்டத்தின் போக்கு இவ்வாறுதான் இருக்கும் என எதிர்பார்க்கப்படும் வேளையில் சடுதியாக இடம்பெறும் காய் நகர்த்தல்கள் அந்த ஆட்டத்தை திடீரென பரபரப்பாக்குவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அவ்வாறான ஒரு திடீர் பரபரப்பு நிலை தற்போது பூகோள அரசியல் களத்தில் இந்து மாகடலை மையப்படுத்தியும் வருகின்றது. அந்த வகையில் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் நாளைய கொழும்பு பயணம் இவ்வாறான ஒரு கட்டத்தை உருவாக்க தலைப்படுகின்றது. எல்லோரும் சீன அரசாங்கத்தின் 3வது உயர் முகமான யாவோ லெஜி நாளை மறுதினம் கொழும்புக்கு மேற்கொள்ள உள்ள பயணத்தில் உற்றுநோக்கலை ஏற்படுத்த அந்த பயணத்துக்கு ஒரு நாள் முன்னதாக சரையிலென இந்திய பிரியனர் வீட்டின் உயர்மட்ட குழுவுடனும் பிரதமர் நரேந்திர மோடியின் அனுரவுக்குரிய சிறப்பு செய்தியுடனும் நரேந்திர மோடியின் முக்கிய அமைச்சக பங்காளியான ஜெய்சங்கர் ஜி கொழும்பில் குதிக்க உள்ளார். அத்துடன் இலங்கைக்கான டெல்லியின் மீட்பு திட்டத்தின் புதிய அறிவிப்புகளும் இந்த பயணத்தில் வெளியிடப்படலாம் என தெரிகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சரின் இந்த பயணத்தில் வழமை போலவே தமிழ் கட்சிகளுக்கு வழங்கப்படும் சந்திப்பு நேர சுழற்றில், அதாவது சந்திப்பு நேரத்துக்குரிய ராந்தேவுவில் தமிழரசு கட்சியும் சங்கு அணியும் ஒன்றாக ஜெய்சங்கரை சந்திக்கலாம் என தெரிகின்றது. ஏற்கனவே தமிழரசு கட்சியும் சங்கு அணியும் 23ஆம் தேதி கொழும்பில் இந்திய தூதரை சந்திப்பதற்கு வேளை குறிக்கப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு அநேகமாக ஜெய்சங்கருடனான சந்திப்பாக அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதால் உண்மையில் கஜேந்திரகுமாரின் சென்னை அணி சந்திப்புகளில் உற்றுநோக்கலுக்குரிய பதிலாக தமிழரசும் சங்கும் இந்த நகர்வை வெளிப்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் தமிழரசு சங்கு அணிக்கு இந்திய அமைச்சரின் வருகையை சொல்லப்படாமல் தான் இந்தியா ஹவுஸ் இந்திய தூதருடனான சந்திப்புக்கு முதலில் நாள் குறித்து பின்னர் அதனை தற்போது ஜெய்சங்கருடனான சந்திப்புக்கு உரிய நேரமாக மாற்றியதான ஐயங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. ஜெய்சங்கரை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, அதாவது கஜேந்திரன்களின் அணி இல்லையென்றால் தமிழ் மக்கள் பேரவை முகங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என தெரிய வரும் நிலையில் தமிழருக்கு சமஷ்டியை வழங்குமாறு டெல்லிக்கு கூறுங்கள், அழுத்தங்களை வழங்குங்கள் என்ற கோதாவில் அண்மையில் சென்னை மிஷனில் கஜேந்திரன்கள் பங்கெடுத்த நிலையில் இப்போது சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட நேரடியாக கொழும்பில் வைத்து ஜெய்சங்கருடனான சந்திப்பில் பங்கெடுத்து கஜேந்திரன்களின் அணி இந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தாத ஒரு நிலைமை தெரிகிறது. இதற்கிடையே மீண்டும் தையிட்டி திசை விகார விடயத்தில் இன்று அந்த இடத்தில் புதிய பதற்ற களங்கள் உருவாகியிருந்தன. இன்று தையிட்டியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட போது 5 கைதிகள் இடம்பெற்ற நிலையில் இந்த பதற்றங்கள் முன்னகர்த்தப்பட்டன. பலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளரும் வேலன் சுவாமியும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் பலாலி பிரிவால் கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகின்றது. இந்த கைது நடவடிக்கையின் போது வேலன் சுவாமி காவல்துறையினரால் கீழே தள்ளி விழுத்தப்பட்டதாகவும் செய்திகள் கூறுகின்றன. எதிர்வரும் பௌர்ணமி தினத்தில் இந்த விகாரையில் புதிய புத்தர் சிலை ஒன்றை குந்த வைப்பதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சாக இடம்பெற்று வரும் நிலையில் அதே தையட்டி விகாரைக்கு முன்பாக இது ஒரு சட்டவிரோதமான விகாரை என மும்மொழிகளிலும் ஒரு அறிவித்தல் பலகையை வைக்க வலிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வில் அனுரதரப்பின் தமிழ் முகங்களுடன் பிரேரணை ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில்தான் நாளை இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் இலங்கைக்கு பறக்க உள்ள பின்னணியில் மீண்டும் தையிட்டி சிக்கல் இன்று முன்னரங்கில் பதற்றத்துடன் வந்தது. சீனாவின் உயர் முகம் கொழும்புக்கு செல்வதற்கிடையில்
ஜெய்சங்கர் திடுதிப்பென கொழும்புக்கு செல்வது சீனாவை விட இலங்கைக்கு இந்தியாதான் நெருக்கம் என்பதை காட்டும் ஒரு குறியீட்டு செய்தியாகவும் மாறக்கூடும். ஆனால் இவ்வாறு ஒரு நகர்வு வெறும் என்பதை கடந்த 14ஆம் தேதி செய்தி வீச்சு தொட்டிருந்தது. சீன உயர்முகம் இலங்கைக்கு பயணப்படுவதால் இனிமேல் இந்தியாவில் இருந்த ஒரு முக்கியமான அமைச்சகத்தலை இலங்கைக்கு பயணப்படக்கூடும் என கடந்த 14ஆம் தேதி செய்தி வீச்சில் குறிப்பிடப்பட்ட நிலையில் நாளை அதுதான் நடக்க உள்ளது. அதுவும் சீன முகம் கொழும்பில் கால் பதிப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னதாகவே பெரியண்ணர் வீட்டிலிருந்து இவ்வாறு ஜெய்சங்கர் கொழும்புக்கு பறப்பது இலங்கை மீதான அமெரிக்காவின் புதிய காட்சிப்படுத்தல்களுக்கும் ஒரு எதிர்வினையாக மாறக்கூடும். தித்வா சூறாவளி இலங்கையை ஊடறுத்து கடந்த பின்னர் அமெரிக்காவின் முக்கிய ராஜதந்திரியான அலிசன் ஹூக்கர் இலங்கைக்கு சென்று அனுடவுடன் பேசியிருந்தார். அதன் பின்னர் அமெரிக்க படையினர் தங்கியிருந்த கட்டுநாயக்கா வான்படை தளத்துக்கும் அவர் சென்று அங்கு அமெரிக்க படையினரை சந்தித்துவிட்டு திரும்பியிருந்தார். அமெரிக்காவை பொறுத்தவரை அதன் மொண்டானா தேசிய காவல் படைக்கும் ஸ்ரீலங்கா படைத்துறைக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு மாத காலத்துக்கு இடையில் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் பிராந்திய கட்டளை பணியகமான இந்தோ பசிபிக் கொம் படையினர் குவாம் தீவில் தரித்து நின்ற தமது 2 சூப்பர் ஹெர்குலிஸ் வான்கலங்களுடன் இலங்கையில் களமிறங்க வேண்டிய ஒரு நிலைமையை தித்வா சூறாவளி சடுதியாக ஏற்படுத்தியிருந்தது. இது இந்தியாவும் எதிர்பாராத ஒரு நகர்வாக மாறியிருந்தது. மொண்டானா ஒப்பந்தத்தின் கீழ் 2026ஆம் ஆண்டு கோடை காலத்தில் தான் அமெரிக்க படையினர் ஒரு ஒத்திகைக்காக இலங்கையில் களமிறங்க திட்டமிடப்பட்ட நிலையில் உண்மையான பேரிடர் மீட்பு பணிகளுக்காக அமெரிக்க படையினர் களமிறங்க வேண்டிய ஒரு நிலைமையை தித்வா சூறாவளிக்கு பின்னரான நிலைமைகள் உருவாக்கியிருந்தன. சீன அரசாங்கமும் இந்த தித்வா சூறாவளியை மையப்படுத்தி தனது முக்கிய முகத்தை நாளை மறுதினம் கொழும்புக்கு பயணிக்க வைக்க திட்டமிடப்பட்ட நிலையில்தான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்குரிய சீன உதவிகள் குறித்த பேசுபொருளும் நகர்த்தப்பட தலைப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இந்திய வெளியுறவு அமைச்சரின் நாளைய கொழும்பு பயணம் இடம்பெறுகின்றது. கொழும்பு செல்லும் சீன முகம் சாதாரண முகம் அல்ல. சீன அரசாங்கத்தின் அதிகார படிநிலைகளை பொறுத்தவரை முதலில் சீன அரசு தலைவர் ஜி ஜின்பிங் இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக சீன பிரதமர் லீ கியாங் இருக்கின்றார். அதற்கு பின்னர் 3வது மிக உயர்ந்த பதவியில் இருக்கும் லெஜிதான் இப்போது தனது குழுவுடன் இலங்கைக்கு பறக்க திட்டமிடுகின்றார். ஆனால் அவர் அவ்வாறாக இலங்கைக்கு பறப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் கொழும்பில் தனது டெல்லி குழுவுடன் ஜெய்சங்கர் தரையிறங்க காத்திருக்கின்றார். நாளை மறுதினம் ஜெய்சங்கர் அனுரகுமார திசாநாயக்காவை சந்திக்க உள்ள நிலையில் அதே நாள் சீன முகம் கொழும்பில் தரையிறங்கி அன்றே அனுரகுமாரவை சந்திக்க திட்டமிடுவது இன்னொரு விடயம். இதனால் ஒரே நாளில் அடுத்தடுத்து சீன இந்திய முகங்களுக்கு அனுர தனித்தனியான வரவேற்பை தனது செயலகத்தில் வழங்க வேண்டிய இக்கட்டான நிலையையும் எதிர்நோக்கிக் கொள்கின்றார். அதாவது இலங்கை தற்போது இந்தியா, அமெரிக்கா, சீனா, ஜப்பான் என சில பெரிய நாடுகள் மற்றும் பாகிஸ்தான் போன்ற சில புராக்சி நாடுகளின் மூலோபாய நலன்களின் மைய புள்ளியாகவும் இந்தோ பசிபிக் பிராந்திய மிஷன்களின் முக்கிய மையமாகவும் மாறும் நிலையில் அதற்கு பலமான கட்டியங்களை கூறும் வகையில் இந்த ஏட்டிக்கு போட்டியான பயண நிரல்கள் வருகின்றன. இப்போது இந்தோ பசிபிக் பிராந்திய மிஷனில் தென்கொரிய கடற்படையும் தனது நீர்மூழ்கி கப்பல்களுடன் இணைவதற்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் ஆசி பெறப்பட இல்லைனால் வழங்கப்பட முனைப்புகள் உருவாகியுள்ளன. அமெரிக்க நீர்மூழ்கி கட்டுமான நிறுவனங்களுக்கு அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கிகளை கட்டும் கட்டளைகளை தென்கொரியா வழங்கினால் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், பிரித்தானியா, இந்தியாவுக்கு அடுத்து அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கொண்ட உலகின் 7வது நாடாக தான் மாறிக்கொள்ள முடியும் என நினைக்கும் தென்கொரியா இப்போது அதனை மையப்படுத்தி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் தனது நீர்மூழ்கி கலங்களை உலாவிடுவதற்கு அமெரிக்காவின் ஆசையை பெற முனைகின்றது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அமெரிக்க நீர்மூழ்கி கட்டுமான நிறுவனங்களுக்கு தென்கொரியா வழங்கும் கொள்வனவு கட்டளைகளால் பெருமளவு பணம் கிட்டும் என்பதால் தென்கொரியாவின் இந்த திருப்பு முனைக்கு அதுவும் பச்சை கொடி காட்டும் என்பதும் உபரியான ஒரு விடயம். இவ்வாறாக சில எதிர்கால சூட்சும கதைகளின் பின்னணியில்தான் நாளை மறுதினம் அனுரவை இந்திய வெளியுறவு அமைச்சரும் சீனாவின் உயர்முகமும் ஒரே நாளில் சந்திக்க உள்ளன. அனுரவை சந்திக்கும் ஜெய்சங்கர் தனது பிரதமரான நரேந்திர மோடியின் தனிப்பட்ட செய்தியை அவருக்கு வழங்கிய பின்னர் இலங்கையுடன் இன்னும் இந்தியாவுக்கு பொருளாதார உறவுகளை அதிகரிப்பது குறித்த பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளார். அதே நாளில் சீன குழுவும் இதே போன்ற ஒரு பேச்சுவார்த்தையை நடத்த உள்ளது. எதிர்காலத்தில் சீனாவின் உதவிகளையும் இலங்கைக்கு அதிகப்படுத்த இந்த பேச்சுக்கள் அடித்தளமிட உள்ளன. அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை
நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் பில்லியன் தொகைகளுக்கு நிதி தேவைப்படுவதால் அதற்கு இந்தியாவும் தேவை, சீனாவும் தேவை, அமெரிக்காவும் தேவை, ஜப்பானும் தேவை என எல்லாமே தேவைப்படுகின்றது. ஆனால் இலங்கைக்கு மிக அருகில் உள்ள நாடு என்ற வகையில் சூறாவளி இலங்கையை விட்டு அகன்ற உடனேயே இந்தியா பிரகடனப்படுத்தி இன்று வரை தொடரும் ஆபரேஷன் சாகர் பந்துவுக்கு கனதி இருப்பதை யாரும் மறுத்து கொள்ள முடியாது. தித்வாவுக்கு பின்னர் சில மணி நேரங்களில் இலங்கைக்கு முதலில் பறந்தது இந்தியாவின் சிறப்பு பேரிடர் மீட்பு படை பிரிவாகும். அந்த வகையில் முதலில் இலங்கைக்கு மீட்பு படைப்பிரிவை அனுப்பிய நாடாக பதிவாகிய இந்தியா அப்போது வேறு நோக்கங்களுடன் கொழும்பில் நங்கூரமிட்டு நின்ற தனது விமானந்தாங்கி கப்பலான விக்ராந்த் உட்பட்ட சில கடற்கலங்களையும் களமிறக்கியிருந்தது. MI-17 உட்பட்ட உலங்கு வானூர்திகளும் இலங்கையின் பேரழிவு மீட்பு பணிகளில் குதித்திருந்தன. அதன் பின்னர்தான் இந்தியாவின் குளோப் மாஸ்டர் சரக்கு வான்கலங்களும் கடற்கலங்களும் அடுத்தடுத்த நாட்களில் பெய்லி பாலங்கள் உட்பட்ட தொன்கணக்கான நிவாரணப் பொருட்களை அனுப்பியதும் இன்று வரை அவற்றை அனுப்பி வருவதும் நீங்கள் அறிந்த கதைகள். பதுள்ளை மற்றும் கம்பகா போன்ற பகுதிகளில் மோப்ப நாய்களுடன் களமிறங்கிய இந்தியாவின் பேரிடர் மீட்பு படையினராலும் MI-17 வான்மார்க்கமாக மேற்கொண்ட மீட்பு பணிகளாலும் நூற்றுக்கணக்கான இலங்கை மக்களின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டதை இந்திய வெறுப்பாளர்களும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்று ஏனைய நாடுகளின் தூதர்கள் நிவாரண நகர்வுகளில் ஓய்ந்துவிட்டாலும் தனது ஆபரேஷன் சாகர் பந்துவுக்காக இந்திய உயர்ஸ்தானிகர் சிங்கள பகுதிகள் உட்பட்ட இடங்களுக்கு தொடர்ந்தும் ஓடோடி திரிவதும் விநியோகப் பணிகளில் பிரசன்னப்படுவதும் தெரிகின்றது. கண்டி முதல் நீர்கொழும்பு வரையான பல இடங்களுக்கு செல்லும் இந்திய தூதர் சந்தோஷ் ஷா நிவாரணப் பொருட்களை அங்கு வைத்து வழங்குகின்றார். அவர் மலையகம் மற்றும் தெற்கு நிற்க யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் தனது பங்குக்கு மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தீவு பகுதிகளில் விநியோக நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்தியாவின் இலங்கை தொடர்பான புதிய வளமைக்கு தமிழர்களும் சிங்களவர்களும் கையாளப்பட வேண்டிய சமநிலையை வெளிப்படுத்தும் வகையிலான நகர்வலை செய்து வருகின்றது. இந்த சமநிலையில் இன்னொரு காட்சியாக நாளை ஜெய்சங்கரின் கொழும்பு பயணம் இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இவை இலங்கை தொடர்பான விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவின் வெனிசூலா மீதான இறுக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெனிசூலாவுடன் தொடர்புடைய இன்னொரு எண்ணெய் தாங்கி கப்பலை நேற்று அமெரிக்கா அனைத்துலக நீர்ப்பரப்பில் வைத்து கைப்பற்றியுள்ளது. இந்த மாதத்தில் அமெரிக்கா கைப்பற்றியுள்ள வெனிசூலாவை மையப்படுத்திய இரண்டாவது எண்ணெய் தாங்கி கப்பல் இதுவாகும். வெனிசுலாவுக்குள் நுழையும் அல்லது அங்கிருந்து வெளியேறும் தடை செய்யப்பட்ட எண்ணெய் தாங்கி கப்பல்களை முற்றுகையிட கடந்த செவ்வாயன்று அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதலில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையைப் போலவே இந்த அதிரடி நடவடிக்கையும் வான்மார்க்கமாக எடுக்கப்பட்டது. அமெரிக்க கடலோர காவல் படையின் வான்வழி பிரிவால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சில கொமாண்டோக்கள் குறித்த எண்ணெய் தாங்கி கப்பல் மீது இறங்கி அதனை கையகப்படுத்தினர். இந்த நடவடிக்கையின் போது எண்ணெய் தாங்கியிலிருந்து எந்த விதமான எதிர்ப்புகளும் அமெரிக்க படையினருக்கு காட்டப்படவில்லை எனவும் 7 நிமிடங்களில் இந்த நடவடிக்கை முடிவடைந்ததாகவும் அமெரிக்காவின் பென்டகன் குறிப்பிடுகின்றது. ஆனால் நேற்று அமெரிக்கா கைப்பற்றிய இந்த எண்ணெய் தாங்கி கப்பல் அமெரிக்க தடைகளின் கீழ் இல்லாத ஒரு கப்பல் என தெரிய வருகின்றது. வெனிசுலாவின் வெளியுறவு அமைச்சர் இந்த நடவடிக்கையை வழமை போல கண்டனம் செய்ததுடன் இவையாவும் அமெரிக்க அரசாங்கத்தின் கடற்கொள்ளை மற்றும் சர்வதேச பயங்கரவாதத்தின் நகர்வுகள் எனவும் வர்ணித்திருக்கின்றார். வெனிசூலாவில் ஒரு தரைவழி தாக்குதலை எடுப்பதற்கு முன்னர் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதான ஒரு தோற்றப்பாட்டை அமெரிக்கா வெளிப்படுத்தி வருகிறது. ஆயிரக்கணக்கான துருப்புக்களுடனான அமெரிக்காவின் மிகப்பெரிய கடற்போரணி அதாவது ஆர்மடா கரீபியன் கடற்பரப்புக்கு நகர்ந்துள்ள நிலையில் வெனிசூலா மீதான அமெரிக்காவின் இறுக்கங்கள் வருகின்றன. அடுத்து ஆஸ்திரேலிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஆஸ்திரேலியாவின் சிட்னி கடற்கரையில் கடந்த ஞாயிறன்று தந்தை மகன் என இருவர் நடத்திய யூத எதிர்ப்பு படுகொலைகளின் ஒரு வார கால பூர்த்தியில் இன்று நாடளாவிய ரீதியில் ஆஸ்திரேலியாவில் 1 நிமிட மௌன அஞ்சலி மேற்கொள்ளப்பட்டது. இன்று ஆஸ்திரேலிய பிரதமர் வெளியிட்ட அறிக்கையொன்றில் ஆஸ்திரேலிய காவல்துறை மற்றும் அதன் உளவுத்துறை சேவைகளை மீளாய்வு செய்வதற்கு தான் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தீவிரவாதம் மற்றும் துப்பாக்கிகளின் பாவனை கட்டுப்பாடுகளுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான சட்டங்களையும் இன்று அறிவித்தது. 1998 ஆண்டு கல்வி நுழைவிசாவில் ஆஸ்திரேலியாவிற்கு நுழைந்த இந்தியரான சஜித் அக்ரமும் அங்கு அவருக்கு பிறந்த அவரது மகனான நவீத் அக்ரமும்
மேற்கொண்ட இந்த தாக்குதலில் 15 பேருக்கு மேல் பலியாகி இருந்தனர். சம்பவ இடத்திலேயே தந்தை கொல்லப்பட பலத்த காயமடைந்த மகன் நவீத் மீது பயங்கரவாதம் மற்றும் 15 கொலை குற்றச்சாட்டுகள் தற்போது சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.